எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கேன் சமைக்கலான்னு முடிவு பண்ணிட்டு. ஆனால் இவ்வளோத்தையும் பார்த்ததுக்கப்புறம் என்ன சமைக்கிறதுன்றது எனக்கு மறந்து போச்சு. இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்க்கவும் நல்லா இருந்ததுன்னு ஆர்டர் பண்ணிட்டேன். அதாவது குக்கிங் வ்ளாக் பண்ணலான்னு யோசிச்சேன். சரி ரொம்ப நாள் ஆச்சே, ஒரு சமைச்சு நம்ம கைமணத்தை காட்டலாம்னு நினச்சேன். அதுக்காக டக்குன்னு ஆர்டர் பண்ணேன். கைமணத்தில் டக்குன்னு இவ்வளோ வந்துடுச்சு. எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்ன சமைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே, எனிவேஸ் ஏதாவது யோசிச்சு இன்னைக்கு என் மண்டையை கசக்கி ஒரு சூப்பர் டிஷ் இன்னைக்கு செய்கிறோம். வாங்க வ்ளாக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக என்னோட மண்டையை வந்து கசக்கி புழிஞ்சு ஒரு புது டிஷ் வந்து நான் செய்ய போகிறேன். அது எனக்கு புது டிஷ், உங்களுக்கு புது டிஷ்ஷாக இருக்காது. இன்னைக்கு உன்னை யாராலையுமே காப்பாற்ற முடியாதுடா தம்பி. ஆக்சுவலி காலையில் யோசிச்சது, அங்கே பாருங்க பின்னாடி இருட்டிடுச்சு. சரி ஓகே, ஏன் இதை ஒரு டின்னராக நம்ம அப்படியே பண்ணி கொடுக்கக்கூடாது நம்ம பசங்களுக்கு? எல்லாம் ஆவலாக நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க. அம்மா என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஷ் பேர் என்னன்னு ரிவீல் பண்ணிடலாமா? ஸ்டஃப்டு சிக்கன். ஐயோ இல்ல ஸ்டஃப்டு சிக்கன் சப்பாத்தி. என்ன டிஷ் பேர் சொல்லு? என்ன இவ்வளவு கசக்கி புழிஞ்சது டக்குன்னு சொல்லிட்டாவ. இந்த ஸ்டஃப்டு சிக்கன் சப்பாத்தி செய்யறதுக்கு என்ன தெரியுமா தேவை? சப்பாத்தி மாவு. சிக்கன் வந்து கீமாவா இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. நான் கீமாவா வாங்கல. எங்க குக்கிங் டீம்ல இன்னொரு ஷெஃப்பும் ஆட் ஆன் ஆயிருக்காங்க. ஷெஃப் கொஞ்சம் நில்லுங்க. நீங்க சொன்னதெல்லாம் நான் சொல்ற வரைக்கும் நீங்க பேசக்கூடாது. சிக்கனை வந்து மிக்சியில போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். பச்சிஞ்சிடலாமா? உட்காந்துக்கிறேன், கொஞ்சம் மூட்டு வலி. வயசாயிடுச்சு, அப்படிதான் படபடப்பா இருக்கு. வேண்டிக்கோ. எப்படி வேண்டிப்ப நீனு? என்னடா இப்படி வேண்டிக்கிற? இதெல்லாம் அவங்க அண்ணன் ட்ரெயின் பண்ணியிருக்கான். நீ எனக்கு துடைக்க போறியா? என்ன கூட இன்னும் அன்பா வேர்க்குது, அம்மாவுக்கு துடைக்க போறான், அதனால டிஷ்யூ எடுத்தான்னு பார்த்தேன். எதுக்குன்னு தெரியலையே. கஸ்தூரி மேத்தி. கச்சு மேத்தி அது தூங்கிக்கலாம் லைட்டா. யுகாக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன? அம்மா செஞ்சு கொடுக்கறதுல உனக்கு எது ரொம்ப பிடிக்கும்? மம்மம் சாப்பாடு. ஓகே, யுகாக்கு என்ன ரைம்ஸ் தெரியும்? சொல்லுங்க. நான் கூட என் புள்ள வந்து எனக்கு வேர்க்குது துடைக்கிறதுக்காக எடுத்து கொடுக்காம போயிட்டான்னு ஃபீல் பண்ணேன். ஆனா தங்கச்சிக்காக ஷெஃபா மாத்திருக்கான். சரி, நான் இது வந்து என்னால் கையில் பிசைய முடியல, ரொம்ப வலிக்குது. நான் வந்து சப்பாத்தி மிக்சர்லேயே போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். கொஞ்சமான கையிலே பிசைஞ்சிருப்பேன். பட் இது கொஞ்சம் எக்ஸஸாக, ஏன்னா நிறையா நல்லா இருக்கும், அதனால் எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்பாங்க. டக்குன்னு சப்பாத்தி காலி ஆகிடக்கூடாது, அதனால தான் மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு செஞ்சுருக்கேன். 1 2 கமால் அடிச்ச அடியில் செஃப் யுகா மழையில் நிறைய கொள்ளாம போட்டிருக்கீங்க. ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுக்கலாம். டேய், உன்னை நான் வந்து ஆனியன் கட் பண்ணி கொடுக்க சொன்னேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அதாவது இவனை வந்து உடனே வெங்காயம் கட் பண்ணிட்டோம், உடனே பாவம் தம்பின்லாம் கமெண்ட்ஸ் போட்டுறாதீங்க. என் கை வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது இன்றைக்கி, என்ன ரொம்ப வலிக்குது. கையில் ஆல்ரெடி தெரியல கொஞ்சம் வீரத்தழும்புகள் விழுந்து பெரிய பிளேட்டெல்லாம் உள்ளே இருக்குது. எனக்கு தெரியாதுங்க, அதை பற்றி தெரியாது, சாரி. தெரிஞ்சுக்கோங்க. அதாவது பொண்டாட்டி இத்தனை வருஷமாக சமைச்சது தெரியலையா, புள்ள வந்து இப்போ வெங்காயம் கட் பண்ணுறது பக்கத்தில் இருந்து புள்ளே கண்ணு எரியுமா? ஆமாம், ஆக்சுவலி அதான் வெங்காயம் அரிஞ்சா கண்ணு எரிய தான் செய்யும். அது வந்து ஒரு சின்ன மாமியார். கேட்கல. உன்ன என்னடா வேலை வாங்கிட்டாங்க? வீடியோ எடுக்க வான்னு கூப்பிட்டாங்க.
என்ன சிட்டியை சிட்டி மாமானதுல இப்ப சிட்டி ஆயிடுச்சா? பூன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், நீ சொல்ற மாதிரி சொல்லலாம். எனக்கு வந்து சப்பாத்தியில் வந்து அந்த பொட்டேட்டோ ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், அந்த பராட்டா. நெக்ஸ்ட் வந்து சிக்கன் ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம் வாங்க. ஓ, இது வெறும் இது கிடையாது, நான் ஏதோ பானிபூரி ஐட்டம் ஏதோ பண்ணிருக்கேன்னு நினைச்சேன். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. சிக்கன் ஸ்டஃபிங் செய்யலாம். இங்கே வீடியோ எடுக்கிறவன் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. அப்பாவும் புள்ளியும் பாருங்கள். நான் அந்த பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் போடல, ஏன்னா நம்ம அதை சாப்பிடும்போது அது எங்கேயாவது மாட்டும். அதனால் வந்து இந்த பவுடர் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், லைட்டாக கொத்தமல்லி பவுடர், சில்லி பவுடர். அவ்வளோதான், நம்ம சிக்கனை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது இதோட ஆட் பண்ணி கொஞ்சம் வெந்தவுடனே நம்ம எடுத்துடலாம். ஒரு லோ ஃப்ளேமில் வந்து நம்ம சிக்கனை அப்படியே மூடி வச்சிடலாம், ஏன்னா சிக்கனில் இருந்து வர தண்ணியிலே வந்து கொஞ்சம் அது வெந்துடும். A few moments later. பாருங்க, சிக்கன்ல இருந்து நல்லா தண்ணி வந்து சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா முட்டை பொடி மாஸ் மாதிரி இருக்கு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சப்பாத்தியை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் மாவு வந்து யூஸ்வலாக இருக்கிற அந்த சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணிக்கலாம், ஏன்னா ஸ்டஃபிங்கிறனால நமக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது பாருங்கள், 4 ஸ்டஃப்டு சிக்கன் பராட்டா. இப்போ சப்பாத்தின்றதை நாங்கள் மாற்றிக்கிறோம், இது பராட்டாவாக மாறிடுச்சு. என்னடா புத்தாட்டது? ஓகே, டைட்டில் வந்து ஸ்டஃப்டு சிக்கன் பராட்டா. இப்படி ரவுண்டாக வட்டமாக திரட்டிட்டு அதில் வந்து இங்கே பாருங்கள் சிக்கனை வந்து அழகாக வச்சுட்டோன்னா இந்த பக்கம் ஒரு மடக்கு, இந்த பக்கம் ஒரு மடக்கு, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மடக்கிட்டேன். யூஸ்வலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி பரப்பரன்னு தேய்ச்சிடக்கூடாது, இது தேய்க்கிறதுக்குன்னு ஒரு நேக்கு இருக்குது. அப்படியே பொறுமையாக சிக்கனுக்கோ வலிக்காமல் சப்பாத்திக்கோ வலிக்காமல். வா, இது என்னது? நான் டைட்டில் மாற்றிட்டேன், ஷெஃப் பராட்டா. திரட்டுறதே 2 வேலையாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு தடவை உருட்டி அப்புறம் வச்சதுக்கப்புறம் திருப்பி உருட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ கொஞ்சம் போட்டு தவால மட்டும் போட்டு எடுத்துருங்க ப்ளீஸ். இப்ப தெரியுதா யார் உண்மையான ஷெஃப்? சாரி, எனக்கு தெரியாது. எல்லாம் என் ஃபேஸ் எதுக்கு இங்கே சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க, குடும்பமே நின்று கை கொட்டி சிரிக்குது. எப்படி சூப்பரா வந்திருக்குமா? நல்லா வந்திருக்கா? ஆ இங்கே இதோ இன்னும் கூட கொஞ்சம் வேகணும் தரணும். எதுக்கு இது கண்ணாடி? தம்பி 2 பக்கம் இல்லமாவே விளையாடாது. வேகாம எடுத்துட்டு அப்புறம் வயிற்றால போயிட்டு அதுவும் நான் தான் சொல்லிடுவீங்க நீங்கள். எல்லாமே என்ன மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும்னு நினச்சேன். எல்லாம் அப்பா மாதிரி தான், ஸ்டைல்ஸில் கிமிக்ஸில். நீ அங்கே தீயாமல் எடுப்போடா. வெறும் சப்பாத்தி இருக்குது 4 உருண்டை, அது தந்துடுவேன். மக்கள் நீங்கள்லாம் ஆசைப்பட்டீங்க ரெகுலராக வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு கேட்டு கொந்தளிச்சனால சரி ஓகே ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ரொம்ப மனசை காய்ச்சி மூளையை கசக்கி காலையிலேருந்து யோசிச்சது எல்லாம் பிரிஞ்சுக்கிட்டு போகுது. இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே வந்து ஆலு பராட்டா பண்ணியிருக்கேன். அது வந்து அழகாக ரவுண்டாக வந்துடுச்சு. சிக்கன் தான் கொஞ்சம் முடச்சிக்கிட்டு இப்படி பிதிக்கி வந்துருந்தது. உங்கள் சப்பாத்தி தான் வேகவே மாட்டேங்குது. எங்க சப்பாத்தியா? புரியலையே. சப்பாத்தி இல்லடா, அது பராட்டா. மிளகாவா நான் வைக்கல, காரமாக இருந்திருக்கு போல அவளுக்கு. ஏதோ ஒருத்தர வாழாத திருத்திர போறானே தங்கமே தளபதி. நிஜமாக அழகா
வச்சிருக்காங்க. எடுக்காத, இரு நான் எடுத்துறேன். சூடா இல்லையா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. அவமானம். சூப்பரா இருக்கு. ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து சாப்பிடுங்க. உங்க வீட்டில் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. பாய். நான் சாப்பிட்றது அப்படியே பார்த்தாங்கன்னா அவங்க சாப்பிட்ட மாதிரி மனசில் நினச்சிப்பாங்க. அவன் சின்ன பையன் மன்னிச்சிருக்கேன். பாய்.